வெறும் 10th படிச்சவங்கனால கூட ட்ரேடிங்ல ஜெயிக்க முடியுது. ஆனா ஐஏஎஸ் அளவுக்கு நாலேஜ் இருக்கிற ஒரு பெர்சன் ட்ரேடிங்ல தோத்து போறாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ட்ரேடிங் சைக்காலஜி. இன்னைக்கு வீடியோல அப்படின்னா என்ன? அதனால பீப்பிள் பண்ற காமனான மிஸ்டேக்ஸ் என்ன? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணி கன்சிஸ்டன்டா மந்த்லி 50,000 rupees to 1 lakh rupees ட்ரேடிங் மூலியமா சம்பாதிச்சேன் அப்படிங்கறத இந்த வீடியோல இன்டெப்தா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு 60 ஸ்பீடு 70 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். திடீர்னு குறுக்க யாரோ ஒருத்தர் வந்துடுறாங்க. இப்ப நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணணும், பிரேக்க பிடிக்கணுங்கிறது நமக்கு தெரியும் ஆக்சுவலா. ஆனா நிறைய பேர் பதட்டத்துல ஆக்சிலேட்டர் அனுப்பிச்சுட்டுருவாங்க. இன்னும் சில பேர் பதட்டத்துல ஆப்போசிட்ல வரவன் இன்னொருத்த மேல கொண்டு போய் முட்டிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான காரணமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல ஈவன் தான் நம்மளால காரை நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருந்தும் நம்மளால அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதை நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப நமக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சும் நம்மளால பண்ண முடியாம இருக்கிற காரணம் அந்த பர்டிகுலர் டைம்ல நம்மளோட எமோஷன்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்போம். இததான் சைக்காலஜின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி ட்ரேடிங்ல இந்த மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு பேர் ட்ரேடிங் சைக்காலஜின்னு சொல்றாங்க. இதை இன்டெப்தா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுதான் என்ட்ரி, இதுதான் ஸ்டாப் லாஸ், இதுதான் டார்கெட்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால இதை ஃபாலோ பண்ண முடியாம போறதுக்கான காரணம் அந்த டைம்ல எனக்கு வேற மல்டிபிள் எமோஷன்ஸ் லைக் ஃபியர், கிரீடு, ஓவர் கான்பிடன்ஸ், ஆங்கர், சேடு, இது எல்லாத்தினாலையுமே சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டேன்னா இதுக்கு பேரு தான் ட்ரேடிங் சைக்காலஜில நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக ஐ வில் கிவ் யூ திஸ் சினாரியோ. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அனாலிசிஸ் பண்றேன். இட் குட் பி எனிதிங், இண்டிகேட்டர் பேஸ்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ்ட், எதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு அனாலிசிஸ் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு என்ட்ரி வந்துருச்சு, அதை நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க. இப்போ நீங்க ஒரு 1000 rupeesல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. ஆக்சுவலா 2000 rupeesல நீங்க டார்கெட் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரேடு 1000 rupees லாஸுக்கு வந்துருச்சு. இப்போ ரூல் படி என்ன பண்ணிருக்கணும், என்னோட அனாலிசிஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இமீடியட்டா இந்த லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வரணும். ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் லாஸை புக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹோப், எப்படியாவது இது மேல வந்துடும், இன்னும் டைம் இருக்குல்ல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஹோப்னால அந்த ஸ்டாப் லாஸ் புக் பண்ணாம ட்ரேடுக்குள்ளே இருக்கீங்களா. திஸ் இஸ் அ மிஸ்டேக் பிகாஸ் ஆஃப் ட்ரேடிங் சைக்காலஜி. இன்னொரு சினாரியோ பார்த்துட்டீங்கன்னா டார்கெட் 2000 rupees போயிடும். 2000 rupees வரைக்கும் வந்துருச்சுல, நம்ம டார்கெட்டை புக் பண்ணணும். ஆனா நம்ம புக் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு கிரீடு, இது 5000 வேணும், 10,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கிரீட்ல பேராசனால நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டோம். அப்ப 2000 வந்த ப்ராஃபிட் திருப்பி 0க்கே வந்து விழுந்துரும். அப்போ இந்த மாதிரி கிரீடு, ஃபியர், இந்த மாதிரி மல்டிபிள் எமோஷன்ஸ்னால உங்க சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணாம விட்டீங்கன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ட்ரேடிங் சைக்காலஜி. சரி, இதனால பீப்புள் பண்ற காமனான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிவெஞ்ச் ட்ரேடிங். யூஸ்வலாவே மனுஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் திட்டுறாங்கன்னா நான் சேட் ஆவேன், ஆங்கிரி ஆவேன். இதே மாதிரி மார்க்கெட்ல வந்து நீங்க ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்றீங்க, ஒரு லாஸ் வருது. இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல். எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா இருக்கு, ஸ்டாப் லாஸ் பக்காவா இருக்கு, 1000 rupees எனக்கு லாஸ் வருது அப்படிங்கிறப்ப கம்ப்ளீட்லி நார்மல். நீங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் திருப்பி வந்து நீங்க ட்ரேட் பண்ணிருக்கணும். ஆனா நம்ம அதை பண்ண மாட்டோம். நீ எனக்கு லாஸ் கொடுக்குறியா, நீ யாரு எனக்கு லாஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி மார்க்கெட் மேல கோவப்பட்டு இந்த லாஸ் நான் ரெக்கவர் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஃபாலோ பண்ணாம கண்ணா பின்னான்னு ஓவர் ட்ரேடிங் பண்றது, கண்ணா பின்னான்னு ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்றது, இந்த மாதிரி பண்றது மூலியமா ஒரு 1 lakh rupees கேபிட்டல் இருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல வெறும் 2000 தான் லாஸ் ஆயிருக்கும். ஆனா மார்க்கெட் மேல கோவப்பட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், 2000 லாஸோட நீங்க நிறுத்த வேண்டிய டேவை 20,000 30,000 லாஸ்ல கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க. நிறைய பேர் ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணி மொத்த அக்கௌண்ட்டையும் கேபிட்டலையும் ப்ளோ பண்ணவங்க எனக்கு எத்தனையோ பேரை தெரியும். அப்ப இந்த எமோஷன்ஸ்னால மார்க்கெட் மேல போய் கோவப்படுறீங்க அப்படின்னா இட்ஸ் கால்ட் ஆஸ் ரிவெஞ்ச் ட்ரேடிங். ஆர் இன்னைக்கு நான் இவ்வளவுதான் ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் ட்ரேட்ஸ், இவ்வளவுதான் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிஃபைன் பண்ணியாச்சு, இதை மீறி நீங்க நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா திஸ் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் ஓவர் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இன்னும் சில பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேட், ஒரு செட்டப் ஃபார்ம் ஆயிருக்கும், அது ஒரு 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலைனால அந்த ட்ரேட் உங்களால என்ன பண்ணிருக்க முடியாது, எடுத்துருக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா 100% ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கும். அப்ப உங்களையே திருப்பி திருப்பி நீங்க என்ன பண்ணுவீங்க, திட்டிக்குவீங்க. ஐயோ இந்த ட்ரேட் எடுத்திருக்கலாமே, எனக்கு 100% கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கோம். அந்த ட்ரேட் இன்னும் பக்காவான என்ட்ரி கண்டிஷனே கொடுத்துருக்காது. சிமிலரா அதுக்கு சிமிலரா இருக்கிறதுனால கண்டிஷன்ஸ் வரதுக்கு மீட் ஆகிறதுக்கு முன்னாடியே, ரூல்ஸ் மீட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரி எடுத்துறது. அப்ப என்ன பண்றது, இந்த ட்ரேடை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல நம்ம கண்டிஷன்ஸ் மீட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன எடுத்துருவாங்க, என்ட்ரி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் நமக்குள்ள ட்ரிகர் ஆகும். ஈவன் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் உள்ள வருவாங்க, நம்ம தப்பு பண்ணிருப்போம், ஆனா அவங்கள போய் திட்டுவோம். ஆக்சுவலா நீ வந்தனாலதான் இது நடக்கல அப்படின்னு சொல்லி அவங்க மேல என்ன பண்ணுவோம், குத்தம் போடுவோம். பேசிக்கா சொல்லணும்னா இந்த எமோஷன்ஸ்னால பண்ற எல்லா மிஸ்டேக்ஸுமே ட்ரேடிங் சைக்காலஜினாலதான். ஸோ பீப்புளுக்கு சைக்காலஜி மெயின்டைன் பண்ண முடியலனா, அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களால ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியலனா உங்களால ஓவரால் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியாது.
நம்ம லைஃப்ல ஒரு எக்ஸாமுக்கு போவோம், எல்லாமே படிச்சிருப்போம். ஆனா நிறைய பேர் பயத்துல படிச்ச விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். இதுவும் எதனாலதான், அந்த எமோஷன்ஸ்னால, அந்த பதட்டத்தினாலதான். ஸோ பேசிக்கா இது எமோஷன்ஸ்ங்கிறது ஹியூமன்ஸ் கூடயே டிராவல் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை கண்ட்ரோல் பண்றது மூலியமா மட்டும்தான் நம்மளால ட்ரேடிங்ல மட்டும் இல்ல, நம்ம எந்த ஒரு ப்ரொஃபஷன் இருக்குமோ அதுல ஜெயிக்க முடியும் ஆக்சுவலா. சரி, இந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது, நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணி கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ ஃபாலோ a ரூல் பேஸ்டு ஒரு ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னா, நீங்க நிறைய பேர் ட்ரேடிங்ல வரவங்க ரேண்டமான நாலேஜ் எடுத்துட்டு வராங்க, நிறைய ரேண்டமான ட்ரேட்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ அவங்களால அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமானா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் என்னோட செட்டப்னே தெரியாம வர எல்லா செட்டப்பையும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்கனால இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் பேஸ்டு சிஸ்டம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். வாட் இஸ் தட் ரூல் பேஸ்டு சிஸ்டம்? என்ட்ரி எடுக்கிறதுக்கு இதுதான் என்ட்ரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்ணி ஆகணும், ஒரு செக்லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணி ஆகணும். ஸ்டாப் லாஸ் இதுதான், இது வந்து நான் டார்கெட்டை புக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் வேணும். இதே மாதிரி ஒரு ட்ரேடுக்கு நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறேன். யூசுவலி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் ஒரு ட்ரேடுக்கு 1% இருந்து 4% வரைக்கும் ரிஸ்க் எடுப்பாங்க. ரேண்டமா 50% 100% எல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொசிஷன் சைசிங் என்ன, என்னோட டோட்டல் கேபிட்டல் இவ்வளவு இருக்குன்னா அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் த கேபிட்டலை இந்த ட்ரேடுக்கு டெப்ளாய் பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததை தான் ஒரு ப்ரூவன் சிஸ்டம்னு நம்ம என்ன பண்றோம், டிஃபைன் பண்றோம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்மளால டிஃபைன் பண்ண முடியணும். அந்த சிஸ்டம் பேக் டெஸ்ட் பண்ணி இயர்ஸ் கணக்குல பேக் டெஸ்ட் பண்ணி கன்சிஸ்டன்டா ரிசல்ட்ஸும் கொடுத்துருக்கணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பேசிக்கா ஒரு 50% அக்யூரசி 1:2 ரிஸ்க் ரிவார்ட் இருக்கிற சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணாவே ஓவரால் ப்ராஃபிட்டபிள் ஆயிர முடியும். இது என்னன்னு உங்களுக்கு தெரியலனா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டா எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்றது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். சோ கமிங் டு த பாயிண்ட், ஒரு ப்ரூவனான ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம் இல்லாம ரேண்டமான ட்ரேட்ஸ் உங்களுக்கு இருக்கிற கெஸ் ஒர்க்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஓவராலா ப்ராஃபிட்டபிள் ஆக முடியாது. ஏன்னா இதைதான் பண்ணணும்னே தெரியாம நான் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ண போறேன். இப்ப இன்னும் தெளிவா சொல்லணும்னா, கார் ஓட்டுற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எனக்கு நான் கிளட்ச் போட்டு கீர் போட்டு நான் வந்து கிளட்ச் விட்டு ரைஸ் பண்ணாதான் வண்டி போகுங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு வண்டி எப்படி போகும்னே தெரியாது, அந்த நாலேஜ் எனக்கு தெரியாது. இப்ப எமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க டெய்லி எந்திரிச்சு காலையில உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி எதை ஃபாலோ பண்ண போறீங்க? எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாதான் உங்களால ஓவராலா கன்சிஸ்டன்டா மணி மேக் பண்ண முடியும். இப்ப என்கிட்ட சிஸ்டமே இல்ல, எமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க இறங்கிட்டீங்கன்னா யூ நீட் டு ஃபாலோ a சிஸ்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு 1000 சிஸ்டம்ஸ் தேவையில்ல, லட்ச சிஸ்டம்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு சிஸ்டம், which is a proven system to give you results. அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு ஒரு 3 மாசம் டிசிப்ளின்டா கன்சிஸ்டன்டா உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சுன்னா ஓவரால் ப்ராஃபிட்டபிள் ஆயிருவீங்க. செகண்ட், become a process oriented person rather than a result oriented person. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்க கோயம்புத்தூர்ல இருந்து நான் சென்னை போகணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 12 மணி நேரத்துல ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன்னா நான் என்னென்ன விஷயங்களை கால்குலேட் பண்ணும், எதுல போகணும். இப்ப கார்ல போனா என்னால ஒரு 10 to 12 ஹவர்ஸ்க்குள்ள ரீச் பண்ண முடியும். நிறைய பிரேக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் கூட இடையில ஏதாவது டிராபிக் ஆனாலும் நமக்கு என்ன இருக்க போறது கிடையாது, பிரச்சனை இருக்க போறது இல்லை. அப்ப நம்ம கார் வேணும், கேபிட்டல் வேணும், கார் ஓட்ட தெரியணும், கரெக்டான டைம்ல ஸ்டார்ட் பண்ணனா அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ண முடியும். இப்ப நான் வந்து இது எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த விஷயங்களை பக்காவா செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப நான் ஜஸ்ட் அந்த கார் எடுத்துட்டு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஓட்டினாவே போதுமானது. அந்த ப்ராசஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டினாவே போதுமானது, என்னோட டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆயிடுவேன். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 5000 மந்த்லி ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன சிஸ்டம், அதுக்கு என்ன கேபிட்டல், இது எல்லாமே டிஃபைன் பண்ணிட்டு எவ்வளவு மணி நேரம் எஃபோர்ட் போடணுங்கிறத டிஃபைன் பண்ணிட்டீங்க. அந்த ப்ராசஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஸ்டிக் டு இட் கன்சிஸ்டன்ட்லி ஃபார் அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மாசம் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க ரிசல்ட்டுக்காக ஓடணும்னு அவசியம் இல்லை. நீங்க பீனல் எடுத்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரும். ஈவன் இன்னைக்கு நான் இதுதான் ஃபாலோ பண்றேன். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த ட்ரேட்ல எவ்வளவு ப்ராஃபிட் போச்சு, அந்த ட்ரேட்ல எவ்வளவு லாஸ் போச்சு. நான் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அட் எண்ட் ஆஃப் த டே ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட்ஸ் நம்ம அக்கௌண்ட்ல வந்து விழுகும். இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே 1 lakh rupees சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கான கேபிட்டல் நம்ம கிட்ட இருக்கா, அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட இருக்கா, அந்த அளவுக்கான கன்சிஸ்டன்சியை நம்ம மெயின்டைன் பண்றோமா? சோ இது எல்லாம் தான் இங்க மேட்ரு. இது எல்லாத்தையும் நீங்க பில்டப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட்ஸ் உங்களை தேடி வரும். லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்றது. ஓகே, இப்போ நான் ஒரு சிஸ்டமா கத்துக்கிட்டேன், நான் ப்ராசஸ் ட்ரிவன் பர்சனா ஒரு மாறிட்டேன். இப்போ நான் எடுத்துட்டு போய் ட்ரேட் பண்ணா என்னால் 100% எமோஷன்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ண முடியுமானா ட்ரேட் பண்ண முடியாது. யூ ஆர் பிகினர், கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஈவன் இன்னைக்கு நானும் கூட மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ ஒருத்தருமே இந்த எமோஷன் வைஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்றோங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். அதை நம்ம நோட் டவுன் பண்றோம். சரி, இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட்ல டார்கெட் நான் 2000 புக் பண்ணிருக்கணும், 1500 புக் பண்ணிட்டேன்.
ஏன்னா எனக்கு இந்த எமோஷன்ஸ் தான் வந்துச்சு, இந்த தப்பு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுறீங்க. ஒரு மாசம் 2 மாசம் நீங்க எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படிதான் என்னோட எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகுது, இந்தந்த தப்புகள்ல தான் பண்றேன் அப்படிங்கறது தெளிவா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்ப அடுத்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த தப்பை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன மெத்தடாலஜிஸ், இந்த தப்பை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன மெத்தட்ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பழக முடியும், ஓவராலா ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும். அதை விட்டுட்டு இங்க இருக்கிற நிறைய பேரு 100 ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறேன், 1000 ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி விட்டு ஸ்ட்ராட்டஜி ஜம்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. இட்ஸ் பிகாஸ் நீங்க ட்ரேடிங்ல என்ன பாசிபிளே இல்லையோ அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு எல்லா நாளும் நான் 500 சம்பாதிக்கணும்னு நினைச்சு ஓடிட்டு இருக்கீங்க, இதுக்கு நான் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது பிராக்டிகலி பாசிபிளே இல்லை. ஸோ பிராக்டிகலா என்ன பாசிபிள்ங்கிறத தெரிஞ்சுக்கணும், ப்ரூவனான சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணணும், மூணாவது ட்ரேடிங் சைக்காலஜி மெயின்டைன் பண்ணும். இந்த 3 விஷயத்தையுமே உங்களால மாஸ்டர் பண்ண முடிஞ்சுச்சுன்னா ப்ராஃபிட்ஸ் உங்க அக்கௌண்ட்ல வந்து விழுக ஆரம்பிக்கும். இதை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக ஐ ஹவ் ரெக்கார்டட் ஸ்பெஷல் வீடியோ ட்ரேடிங், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, லிங்க் செக் பண்ணி பாருங்க. சோ தட் எக்ஸாக்டா ட்ரேடிங்ல ப்ராஃபிட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி ரோட் மேப் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலா நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் வித் ஸ்மால் கேபிட்டல். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 30,000 நீங்க ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்களா? அப்ப 30,000 ரிஸ்க் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னா உங்களால 1 லட்சம் சம்பாதிக்க முடியாது. அப்ப நம்ம ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிஸை டெவலப் பண்ணா மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நான் எடுத்த 6 மாசத்துலயே 1 கோடி கேபிட்டல் போட்டு என்னால பண்ணிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு 50,000 rupees 1 lakh rupees போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டான சிஸ்டம்ஸை கத்துக்குங்க. அதை ஒரு 3 மாசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் பண்ணுங்க. இதுல எமோஷன்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா கேபிட்டலும் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பழகிக்க ஆரம்பிப்பீங்க. ஸ்லோ பை ஸ்லோவா உங்களோட ரிஸ்க் அதிகப்படுத்துங்க. கால்குலேட்டட் ரிஸ்கா இருக்கிறதுனால உங்களால ப்ராஃபிட்ஸை அதிகப்படுத்த முடியும். அப்போ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் எந்த அளவு கால்குலேட்டட் ரிஸ்க் ஆனா ரைட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் என்னால எடுக்க முடிஞ்சுன்னா சூப்பரான என்னால ரிட்டர்ன்ஸை கொண்டு வர முடியும். சிமிலர்லி மார்க்கெட் கண்டிஷன்ஸ் நம்ம கையிலேயே கிடையாது, அதை போய் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்கிற கேபிட்டலை பக்காவா ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பக்காவா உங்களால ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வர முடிஞ்சுன்னா மார்க்கெட் நமக்கு எகென்ஸ்டா வேலை செய்யும் போது நம்மளோட கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், சின்ன ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும். இதுவே மார்க்கெட் நமக்கு ஃபேவரபிளா இருக்கும்போது வேற லெவல் ப்ராஃபிட்ஸை பண்ண முடியும். ஈவன் தோ யூ ஆர் ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இருந்தா கூட உங்களால எல்லா ட்ரேட்ஸையும் ப்ராஃபிட் கொண்டு போக முடியுமானா கொண்டு போக முடியாது. லாசஸும் இருக்கும், ப்ராஃபிட்ஸும் இருக்கும். அப்ப எடுக்க போற லாசஸ் சின்னதா இருக்கணும், ப்ராஃபிட்ஸ் ரொம்ப பெருசா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உங்களால பில்டப் பண்ணி நான் சொன்ன எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் உங்களை தேடி வரும். இந்த மாதிரி ட்ரேடிங்ல வேற ஏதாவது சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல நீங்க சொன்னீங்கன்னா அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறதுக்காக தயாரா இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.